வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சேவி அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து ஸ்பேஸ் மேன் 2024 ரிலீஸான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை அங்கே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து இந்த மாதிரி சேஸ் ஆஸ்ட்ரோனட்டான நம்ம ஹீரோவான ஜேக்கப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து மேலே வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிளவுட் ஃபார்மில் ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருக்கு. ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் சொல்ல சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிளவுட் மாதிரி. ஓகேங்களா, பர்பிள் கலரில். அண்ட் அதே மாதிரி சவுத் கொரியன் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் அங்கே போய் ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதே டைமில் வந்து நம்மளோட இந்த செஸ் ஆஸ்ட்ரோனட் நம்ம ஹீரோ வந்து ஜேக்கப்பும் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிட்டில் அங்கே போகிறாரு. பட் ஜேக்கப் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு இருக்காரு. பின்னாடி சவுத் கொரியனோட ஆஸ்ட்ரோனட் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட ஒரு போட்டி இருக்குது. அந்த கிளவுடை போயிட்டு யார் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ண போகிறோம், அங்கே வந்து பார்ட்டிகல் சர்க்கிள் பண்ணிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீடிங்கில் நம்ம ஜேக்கப் தான் இருப்பார். பட் ஜேக்கப் வந்து இதுக்கு பே பண்ண ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃபான லெனா. ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃபை வந்து இவர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னோட கரியர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த டைமில் வந்து இவர் வந்து மேலே போயிட்டாரு. ஸோ அரௌண்ட் ஒரு 6 months அப்படி இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டைமில் வந்து வேற ஒரு மிஷனுக்காக இருந்தார். அண்ட் செகண்ட் டைம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் வந்து இப்போ தன்னோட ஒய்ஃப் லென்கா வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் வந்து இப்போ இந்த மிஷனுக்காக போயிருக்காரு. இது எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் இது வரைக்கும் போகாத தூரத்துக்கு போயிருக்காரு. ஜூபிட்டருக்கு பின்னாடி தான் இந்த கிளவுட் இருக்குது. ஸோ வந்து ஜூபிட்டர் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி போகிற அந்த சமயத்தில் வந்து இவர் வந்து தனியாக தான் இருக்கணும். வேறு யாருமே கிடையாது, பார்ட்னர் யாருமே கிடையாது. அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இவர் மட்டும் தான் தனியாக இருப்பார். ஸோ ஆரம்பத்தில் தன்னோட ஒய்ஃப் வந்து நல்லா பேசிட்டு இருந்தார் அவங்க கூட. அதுக்கப்புறம் போக போக ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய தாட்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி ஏன் வந்து அவனை விட்டு போனான், என்னை விட அவனுக்கு அவங்க வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து ஜேக்கப் கூட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஜேக்கப்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. தென் அதேமாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஸ்பேஸ் ஷிட்டில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோ அனுப்பாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நொண்டி சாக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவளுக்கு வேலை இருக்குது, அவளோட வீட்டில் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய சாக்குகள் சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே வந்து மேலே டிப்ரெஷன் ஜேக்கப் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆன்சைட்டிலாம் ஆகிட்டு அண்ட் அங்கே அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு மான்ஸ்டரை வந்து ஒரு கற்பனையை நினைச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஹமஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேற கிரகத்தை சேர்ந்தவன், நான் வந்து மனுஷங்களை பற்றி படிக்கணும்னு நினச்சேன். ஸோ அப்போ தான் இந்த ஸ்பேஸ் ஷிட்டில் நீ தனியாக இருக்கிறத பார்த்தேன். ஸோ ஒன்று நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நான் மனுஷங்களை கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கப்போட மொத்த வாழ்க்கையுமே ஜேக்கப்பை வச்சு வந்து ஒரு மாதிரி மெமரைஸ் பண்ணிட்டு ஜேக்கப் பண்ண தப்பெல்லாம் ஒரு வாட்டி சுற்றி காட்டுறாரு. அந்த மாதிரி டைம் வந்து ஜேக்கப்க்கு வந்து லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டு புரியுது. கரியரை தாண்டி நமக்கு வந்து முக்கியமானது யார், நம்ம ஒய்ஃப் லென்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ரியலைஸ் பண்ணுற மொமெண்ட்டை கொண்டு போகிறதே இந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் தான். ஓகேங்களா, ஆனால் அதே மாதிரி நேரத்தில் வந்து கீழே வந்து ஒரு பக்கம் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் லாஸ்ட்டில் இந்த ஆப்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தன்னோட ஒய்ஃப் லென்கா கிட்ட போயிட்டு சாரி கேட்டு திரும்பி தன்னோட ரிலேஷன்ஷிப்பை ஒன்றா இருக்குனாரா இல்லையா, அப்படி இல்லைன்னா வேற என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. படத்தில் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா, அண்ட் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல வந்து அந்த அந்த மான்ஸ்டர் வந்து வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தன்னோட வந்து உயிரியை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து தப்பிச்சாரா இல்லையா, அதுதான் கிளைமேக்ஸ். ஓகே, உண்மையான கிளைமேக்ஸ். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக புரிஞ்சிடும். அது இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை தாண்டி சென்டிமெண்டல் கண்டென்ட் வந்து நிறையவே இருக்கும் இந்த படத்தில், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக லேகாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிட்டு ஒரு கதை தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் 3.5 சொல்லுவேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.